الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلة أنهم إلى ربهم راجعون. وقال أيضا: إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إنما الأعمال بالخواتيم. وقال صلى الله عليه وسلم أيضا: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளும் இது வாழ்க்கையில் எடுத்தடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவோடு வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். ஹிஜ்ரி 1447 ஆண்டின் ரமதான் மாதத்தின் 4வது ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, வழமையாக முன்வைக்கப்படுகின்ற 2 வேண்டுகோள்கள்: ஒன்று, யாரும் தூங்க வேண்டாம். 2வது, உங்களுடைய நெஞ்சுடைய கிபிலா காபத்துல்லா, உங்களுடைய கண்களுடைய கிபிலா ஹத்தீபுடைய முகம். இந்த 2ஐயும் பேணிக் கொண்டால் தேவையான விடயங்களை அல்லாஹ் என் மூலம் பேச வைப்பான். அன்பானவர்களே, ரமதானுடைய தலைப்பிறையை பார்த்தோம். 23வது நோன்போடு உட்கார்ந்திருக்கிறோம். கொஞ்சம் வலது, இடது, முன், பின், கொஞ்சம் முன்சப்புகளில் வளமையாக குறிப்பிட்ட இடங்களில் சொல்லக்கூடிய மூத்தவர்கள் இருப்பார்கள். கொஞ்சம் அங்கும் இங்கும் பாருங்கள், ஒரு பார்வை. சென்ற ரமதானுடைய ஒரு ஜும்மா குத்துபாவை இந்த மஸ்ஜிதிலிருந்து கேட்டவர்கள் இன்று அவர்களுக்கு நாம் சொல்கின்ற துஆ மர்ஹூம்கள், கபராளிகள். நம்முடைய உறவுகளில் எத்தனையோ பேர் கபராளிகள், நம்முடைய நண்பர்களில் எத்தனையோ பேர் கபராளிகள். 1447 ஆண்டு ரமதானில் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். 1448 ஆண்டுடைய ரமதானில் நாங்களும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ல தேவைப்படுமா? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அன்பானவர்களை, சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்ட நேரத்துக்குள் உங்களுடைய உள்ளத்துக்கு நான் அப்லோட் பண்ணுவதோ டவுன்லோட் பண்ணுவதோ அல்ல, இன்ஸ்டால் பண்ண ஆசைப்படுகிறேன். அப்லோட் அண்ட் டவுன்லோடை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கானதுதான் இன்ஸ்டால். அது அன்இன்ஸ்டால் பண்ணினால்தான் அது கலரும். லேசான முறையிலே அதை டிலீட் பண்ண முடியாது. எனவே நான் பேசுகின்ற இந்த குத்துபாவை கொஞ்சம் டவுன்லோட் அல்ல, இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இறுதி 10 2 ஒற்றைப்படைகளை தாண்டி விட்டோம். 21, 23 ஒற்றைப்படையில் மாத்திரம் வணக்கம் புரிவது, கியாமுல் தொழுவது, விழித்திருப்பது செல்பிஷுடைய அடையாளம். மன்னித்துக் கொள்ளுங்கள், செல்பிஷுடைய அடையாளம். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவருடைய அடையாளம் என்ன தெரியுமா?
இறுதி 10 பூர்த்தியாக ஹயாத்தாக்குவார்கள். ஒற்றை பத்திலே 10 சஃப், இரட்டை பத்திலே அதாவது இரட்டை நாட்களிலே 5 சஃப்கள் அல்ல, ஒவ்வொரு நாளும் சஃப்கள் கூடிக்கொண்டு போகும். கால் வீங்க தொழுதார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால் வீங்கி வீங்கி வெடிக்க தொழுதார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நீங்கள் இப்படி சிரமப்பட்டு அமல் செய்ய வேண்டுமா? இது தேவையா? அன்பால் பரிதாபத்தால் மனைவி கேட்ட பொழுது என்ன பதில் சொன்னார்கள்? ஆயிஷா, நான் சொர்க்கத்தை அடையோடுமே, சொர்க்கத்துக்கு போகணுமே, சொர்க்கம் அல்லாஹ் அமல்களை கபூல் செய்தால் கிடைக்கும். என்ன சொன்னார்கள் கண்ணியமானவர்களே? அவலா அகூன அபுதன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு கிராட்டிடியூடான ஒரு நன்றி உள்ள அடியானாக மாறக்கூடாதா? இபாதத் சொர்க்கத்துக்கல்ல, ஷுக்ருக்கு. தொழுகை, குர்ஆன், திக்ர் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதற்காக வேண்டி. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜபூரிலே சொன்ன கட்டளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், யஅமலு ஆல தாவூத ஷுக்ரா. தாவூதுடைய ஃபேமிலியே நீங்கள் எப்பொழுதுமே ஷுக்ர் செய்வதற்காக அமல் செய்து கொண்டே இருங்கள், நல்லமல் செய்து கொண்டே இருங்கள். அந்த கட்டளை இறங்கிய நாள் முதல் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டில் ஷிஃப்ட் மாறி டைம் டேபிள் போட்டு எனி டைம், எவ்ரி மூமெண்ட், எவ்ரி செகண்ட் நம்முடைய கணக்கிலே யாராவது ஒருவர் ஏதாவது இபாதத்தில் இருப்பார். 24 hours தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டிலே இபாதத்தும் தொழுகையும் திக்ரும் அவர்களுடைய வேதத்தை ஓதுவதும் நல்லவர்களும் நடந்து கொண்டே இருக்குமாம். இதுதான் ஷுக்ர். இஃஅலுல் கைர ஜஹரக்கும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், இஃஅலுல் கைர ஜஹரக்கும், இஃஅலுல் கைர ஃபீ மவாசிமிக்கும், ஃபீ மவாசிமில் கைராத், ஃபீ மவாசிமில் கைராத், ஃபீ மவாசிமில் ஹஸனாத். அல்ல, மவாசிம், மௌசிம் என்றால் சீசன். சீசன் கண்ணியமானவர்களே, அது வியாபாரத்திலே பிசினஸ்ல வைத்துக் கொள்வோம். நல்ல முறையில் சம்பாதிக்க வேண்டும், அலாலாக கொடி கட்டி பறக்க வேண்டும். அது அமளி பாதத்திற்கு தடை இல்லாமல் அதிலே நாங்கள் கொடி கட்டி பறக்க வேண்டும். ஆனால் அமலுக்கு சீசன் கிடையாது. அன்பானவர்களே, குறிப்பிட்ட நாட்களில் வரக்கூடிய அமல் வேறு விடயம், ஜும்மாவுடைய அதே போன்று பெருநாளுடைய, அது ஷெட்யூல் படி வரும். இஃஅலுல் கைர ஜஹரக்கும், காலம் முழுக்க லைஃப் லாங் அமல் செய்யுங்கள். அது ஜஹரக்கும், முழு காலமும் அமல் செய்யுங்கள். அந்த அமல் மூலம் அல்லாஹ்வுடைய அருள் காற்று வீசுகின்ற அந்த காற்று உங்களுக்கு படுகின்ற அமைப்பில் நீங்கள் உங்களை தயாரித்துக் கொள்ளுங்கள். இன்னலில்லாஹி ரஃபஹாத்தின் ரஹ்மதி, அருள் காற்று வீசுகின்ற காலங்கள் வீசிக்கொண்டே இருக்கும். அதை நாடியவர்களுக்கு அல்லாஹ் அதை பட வைப்பான். அன்பானவர்களே, நான் இப்பொழுது பேசியது என்னுடைய குத்பாவுடைய முகவரி. அன்பானவர்களே, முதலாவது நான் ஆரம்பிப்பது லைலத்துல் கத்ரை பற்றி ஒரு சில விடயங்களை சொல்லி என்னுடைய பிரதானமான தலைப்பை நான் இதோடு சேர்த்து முடிக்க நினைக்கிறேன். உங்களுடைய அட்டென்ஷன், உங்களுடைய கவனம், உங்களுடைய கிரகிப்பு என்னுடைய குத்பாவுக்கு இன்னும் மோட்டிவாக அமையும், என்னை ஆக்டிவாக பேச வைக்கும். உங்களில் 2-3 பேர் தூங்குவதை நான் கண்டால் எனக்கும் ஒரு வகையான போரிங் ஏற்படும் என்பதை நான் ஒரு கண்டிப்பான ஒரு ரிக்வெஸ்டாக முன்வைத்து இன்னும் உங்களுடைய அட்டென்ஷனை கூட்டிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, லைலத்துல் கத்ர் பரக்கத்தான புனித இரவு, கத்ருடைய இரவு. அன்பானவர்களே, 84 வருடங்களுடைய இந்த கணக்கை சேர்த்து பார்த்தால் 83 வருடங்கள், 83.25 வருடங்கள், 83.25 வருடங்கள் உடைந்த கணக்கு. அல்லாஹ் எப்பொழுதுமே மைனஸ் ஆக்குவதில் அல்லாஹ் பிளஸ் ஆக்குவார். அல்லாஹ் குறைகளை நிவர்த்தி செய்வதன் அல்லாஹ்வுடைய பழக்கம். நாம் தான் மைனஸை பார்ப்போம். ஒருவருடைய 90-99 நனவுகள் இருந்தாலும் ஒரு குறையைத்தான் நாங்கள் பேசுவோம், நாங்கள் அதைத்தான் அட்வர்டைஸ் பண்ணுவோம். இது நம்முடைய பண்பு. அல்லாஹ்வுடைய பண்பு அப்படி அல்ல. அன்பானவர்களே, அவன் 1க்கு 10, 1க்கு 700 வரைக்கும் தரக்கூடியவன். அன்பானவர்களே, லைலத்துல் கத்ருடைய கணக்கை நாங்கள் வருட கணக்கிலே பார்த்தால் 84 வருடங்கள். ஒருவருக்கு 10 லைலத்துல் கத்ர் கிடைத்தால் 840 வருடங்கள் விட சிறந்த அமல். ஒருவருக்கு 50 வருடம் லைலத்துல் கத்ர் அவர் அமளிபாதத்திலே அவருக்கு கிடைத்தால் 4200 வருடங்கள். அவர் மௌத்தாகி இருப்பார் 55 வயதில், அவர் மௌத்தாகி இருப்பார் 60 வயதில், அவர் மௌத்தாகி இருப்பார் 70s, அவர் மௌத்தாகி இருப்பார் 60s. ஆனால் அவருக்கு 80s உடைய 80% வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஒரு இரவில் கிடைக்கிறது. முன்னைய காலத்திலே வாழ்ந்த சமுதாயங்களுடைய அமல்களை, இபாதத்துகளை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது சொன்னார்கள், முன்னைய காலத்தில் ஒரு மனிதர் 1000 மாதங்கள் இரவு நின்று வணங்குவார். நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் 1000 மாதங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தீனுக்காக போராடுவார். இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது
சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் சொல்லலாம், எங்களுடைய ஆயுள் குறைவு, நாங்கள் இப்படி இதை அடைவது? காலம் முழுக்க அமல் செய்தாலும் இதை அடைய முடியாது. அதற்கு ஒரு சர்ப்ரைஸாக, ஒரு கிஃப்டாக கொடுக்கப்பட்டதுதான் லைலத்துல் கத்ர். கைரு மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. அதில் தொழுகின்ற தொழுகை இந்த அளவு சிறந்தது, அதை கொடுக்கின்ற சதக்கா இந்த அளவு சிறந்தது, அதை ஓதுகின்ற குர்ஆன் இந்த அளவு சிறந்தது, அதில் செய்கின்ற இஸ்திக்ஃபார் ஸலவாத் திக்ர்கள் இந்த அளவு சிறந்தது, அதை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற அஹ்லாக் இந்த அளவு சிறந்தது. எனவே பயன்படுத்திக் கொள்வோம். எஞ்சிய நாட்களை மிஸ் பண்ணாமல் அதை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். நம்முடைய பட்ஜெட் போடப்படக்கூடிய இரவு, நம்முடைய வாழ்வாதாரங்கள் முடிவெடுக்கப்படக்கூடிய இரவு, நம்முடைய வாழ்க்கை நமக்கு தேவையான விடயங்கள் எல்லாமே எழுதப்படுகின்ற ஹக்கீம், நுட்பமாக நுணுக்கமாக அல்லாஹ் ஒவ்வொரு விடயங்களையும் ஷெட்யூல் பண்ணுகின்ற, பட்ஜெட் பண்ணுகின்ற ஒரு இரவு. எனவே அமல் இபாதத்திலே நம்முடைய அந்த பட்ஜெட்டை, அந்த வாழ்வாதார அந்த சிஸ்டத்தை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வோம். அதே போன்று கண்ணியமண்டலை மலக்குமார்கள் இறங்குகின்ற இரவு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகின்ற இரவு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், எல்லா இடங்களுக்கு சுற்றி செல்வார்கள், பார்ப்பார்கள். கண்ணுக்கு விளங்காவிட்டாலும் ஈமானுடைய கண்ணால் பார்க்க வேண்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், மலக்குமார்கள் வருகிறார்கள். சில அடையாளங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில முன்னடையாளங்களை விட பின்னடையாளங்கள் தான் அதிகம். அதாவது நடந்து முடிந்தேன், முன்னடையாளங்களை விட அது ஒரு ஹிடனாக இருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது, ஹைட் பண்ணப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஒன்று, அந்த இரவு கொஞ்சம் காமாக இருக்கும், கூலாக இருக்கும், லைல பாரிதா. அடுத்தது தேய்பிறை தெரியும், நாம் அதாவது நடுப்பகுதியை பூர்த்தியாக்கி புல் மூனாக இருந்து அப்படி தேய்ந்து கொண்டு போவது பிறை, தேய்பிறை. ஆனால் ஒரு ஒளி இருக்கும், ஒரு பிரைட்னஸ் இருக்கும் வானத்திலே. பிறை மூன் சின்னதாகத்தான் இருக்கிறது, ஆனால் வெளிச்சம் இருக்கும், குளிரான இரவாக இருக்கும். எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு வகையான பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், அது ஒரு மன ஆறுதலாக இருக்கும். அதே போன்று கண்ணியமானவர்களே, ஒரே துகா சொன்னார்கள் முன்சலா அவர்கள், நான் அந்த லைலத்துல் கத்ரை காட்டப்பட்டேன், கனவு, நபியுடைய கனவு வகை, அதை கொத்த சஹாபாக்கள் கனவு கண்டிருந்தார்கள். நான் சுஜூது செய்து எழும்புகிறேன், சுஜூது செய்து எழும்பும் பொழுது என்னுடைய நெற்றியிலே சேறுபட்டிருக்கிறது, நிலம் ஈரம், வெட்டாக இருந்தது நிலம். என்றால் என்ன, கொஞ்சம் மழை பெய்திருக்கும், மழை துளிகள் நிலத்தை நனைத்திருக்கும். ஒரு நல்ல மழை, கூலான ஒரு மழை பெய்வது, அந்த ரெயினிங் லைலத்துல் கத்ருடைய அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த நாள், இப்ப நான் இன்று நைட் லைலத்துல் கத்ராக இருந்திருந்தால் அடுத்த நாள் மார்னிங் சூரியன் உதயமாகின்ற பொழுது பிளேஷ் இல்லாமல் இருக்கும், ஒளிக்கதிர்கள் வீசாமல் சூரியன் கொஞ்சம் மஞ்சளிப்பான நிறத்திலே, அதே நேரம் அந்த சூரியனிலிருந்து உஷ்ணம் தாக்காது. அன்றைய நாள் கொஞ்சம் கூலான ஒரு நாளாக, நம்முடைய உடம்புக்கு ஒரு வியர்வை அதிகம் வராத ஒரு நாளாக அப்படியாக அமையும் என்ற அடையாளங்களை சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எஞ்சிய காலங்களில் 25 வரலாம், 27 வரலாம். சஹாபாக்கள் இமாம்களுடைய ஆய்வு, அவர்கள் தேடி பார்த்த அடையாளங்களை கண்டு, அதிகமாக வாழ்க்கையிலே கண்ட அடையாளங்களை வைத்து சொல்கின்ற விடயம் 27ஆம் இரவு என்பது 27 தான் என்பதை நாங்கள் 100க்கு 100 அதை கன்ஃபார்மாக எடுத்து அமல் செய்ய முடியாது, ஆதரவோடு அமல் செய்யலாம். 27ஆம் இரவில் மாத்திரம் அமல் செய்கின்ற பழக்கம் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், செல்பிஷோடு சம்பந்தப்பட்டது என்பதை தெளிவாக முன்வைத்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, சலாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், காமாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும், ஒரு கம்ஃபர்டாக இருக்கும். ஹத்தா மத்தலாகி ஃபஜ்ர் வரைக்கும் தான் என்னுடைய மேக்சிமம் டைம். கண்ணியமானவர்களே, ஃபஜ்ர் அதானோடு லைலத்துல் கத்ர் எண்ட் ஆகிவிடும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த லைலத்துல் கத்ரை நாம் மௌத்து வரைக்கும் சந்திப்பதற்கு, அல்லாஹ் அடைவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்தது கண்ணியமானவர்களே, அமல்கள் அதிகம் செய்கிறோம். தொழுகைக்கு பின்னால் ஓதுகின்ற அந்த துஆவுடைய போர்டை கொஞ்சம் பாருங்கள். ஏற்கனவே வேறு டாபிக்களை பார்க்க வைத்தேன் சில வருடங்களுக்கு முன்னால். சலாம் கொடுத்தவுடன் முதலாவது ஓதுகின்ற திக்ர் என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ். பாவம் செய்தோமா, சிறந்த அமலை செய்தோம், ரஅசுல் அமல் பிரதானமான அமலை செய்தோம், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமலை செய்தோம். முதலாவது அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்கின்ற தொழுகையை பற்றி இஸ்திக்பார் செய்கிறோம். ஏன் தெரியுமா? பயந்து தொழ வேண்டும். ரிஜெக்ட் பண்ணப்பட்டு விடுமா, தூக்கி எறியப்பட்டு விடுமா, புறக்கணிக்கப்பட்டு விடுமா, வாழ்க்கை தொழுகைகள் எல்லாம் வீணாகி விடுமா? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்துல்லாஹ் இப்னு உமர் நான் சொல்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை ஒவ்வொன்றாக தேடி ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள். உங்களுடைய மகன் எந்த அளவு ஃபாலோ பண்ணினார்கள் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வஃபாத்தாகிய பின்னர் ஒரு இடத்திலே பயணம் செய்கின்ற பொழுது தலையை கொஞ்சம் குளித்து செல்கிறார்கள். குதிரையிலே அல்ல ஒட்டகத்திலே கோவில்கள் இருக்கும்போது தலையை குளித்து செல்கிறார்கள். ஒன்றுமில்லை குடிவதற்கு, ஸ்லப்பும் இல்லை, மரங்களும் இல்லை, பிரிட்ஜும் இல்லை, எதுவும் இல்லை, குளிக்கிறார்கள். கேட்டார்கள், ஏன் தலையை குளிக்கிறீர்கள்? இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது இந்த இடத்தில் ஒரு மரத்துடைய பிரான்ச் இப்படியே கிராஸ் பண்ணி இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரான்ச்சில் தலைப்படாமல் குனிந்து சென்றார்கள். இன்று இல்லைதான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்தார்கள், நான் குனிகிறேன். இப்படி ஃபாலோ பண்ணினார்கள், நோட்டமிட்டு பின்பற்றினார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அலிம்து அன்ன லி சஜதத்தன் அவ் சஜதத்தன் மக்பூலா கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. பாருங்கள், எனக்கு நான் வாழ்க்கையில் தொழுத தொழுகைகள் அல்ல, நான் வாழ்க்கையில் செய்த ஒரு சுஜூத் கபூல் செய்யப்பட்டு விட்டது எனக்கு தெரிந்தால் எனக்கு முழு துனியாவும் கிடைப்பதை விட ஹாப்பியாக இருக்கும். முழு துனியாவும் ஒரு சுஜூத் கபூல் செய்யப்பட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் செய்த மாபெரும் பணி, சோஷியல் வேக், என்னை ஒவ்வொரு தாயுடைய தவம் செய்யக்கூடிய, ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய அமல் செய்யக்கூடிய, உம்ரா செய்யக்கூடிய, ஹஜ் செய்யக்கூடிய எல்லோருடைய நன்மைகளையும் அடைந்து கொண்டிருக்கின்ற பணி, காபத்துல்லாவை கட்டி முடித்தவுடன் தொடர பண்ணினார்களா? என்ன செய்து விட்டோம் என்று பெருமூச்சு விட்டார்களா? இப்ராஹிம் அல்லாவுடைய கட்டளைப்படி கட்டியது, முழுக்க முழுக்க இஹ்லாஸ், மன தூய்மை, சின்சியரிட்டி. ஆனால் அல்லாவுடைய கட்டளைப்படி, அல்லாவுக்கு தெரிய கலீலுல்லாஹ், அல்லாவுடைய இறை நேசர், அன்பர், கட்டிவிட்டு என்ன தெரியுமா சொன்னார்கள்? நீ சொன்ன செய்து விட்டேன், சரி, அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? இல்லை, ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பே மின்னா, மின்னி அல்ல மின்னா, நானும் என்னுடைய மகனும் சேர்ந்து செய்த இந்த பணியை, இந்த கட்டுமான பணியை, இந்த காபத்துல்லாவை கட்டியதை கபூல் செய்வாயாக. இந்த கந்த சமீஉல் அலீம், நீ பேசுகின்ற வார்த்தைகளை கேட்கக்கூடியவன், நீ உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களை, நீயத்துகளை அறிந்தவன். அன்பானவர்களே, கபூலியத் இன்னமல் அமாலு பில் ஹவாத்தீம், ஹதீஸை சொன்னேன். அமல்கள் எண்டிங்கை வைத்து தான் முடிவெடுக்கப்படும். எண்டிங் மன் குத்திமலஹு பிஸௌமின் தகலல் ஜன்னah. நோன்பு எப்படி? கடைசி காலம் வரைக்கும் நோன்பில் இருக்க வேண்டும், நோன்போடு மூத்தாக வேண்டும், நோன்போடு மூத்தாக வேண்டும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனுடைய தொடர்பு, இபாதத், அரசியல்வாதியும் தான், பணக்காரரும் தான், அன்பானவர்களே முஹம்மது அவருடைய மருமகனும் தான். ஜாஹிலியா காலத்தில் கூட போதை வஸ்து பாவித்தது கிடையாது, திருடியது கிடையாது, ஜினா செய்தது கிடையாது. ஜாஹிலியா காலத்திலிருந்தே முடஸ்டானவர்கள். அப்படிப்பட்ட கண்ணியமான உஸ்மான் அவர்களுடைய எப்படி மௌத்து? குர்ஆன் முன்னால், குர்ஆனுடைய தொடர்பு மௌத்தில் குர்ஆன் இருக்க வேண்டும். லேப்டாப் அல்ல, போன் அல்ல, கண்ணியமானுடைய யூடியூப் அல்ல, பேஸ்புக் அல்ல, வீடியோ அல்ல, ஆடியோ அல்ல, மன்னிக்க வேண்டும், கெசினோ அல்ல, தியேட்டர் அல்ல. நம்முடைய சக்கராத்துடைய இடம் அதிகமாக எந்த இடத்தில் நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணுவோமோ அந்த ஸ்பெண்ட் பண்ணுகின்ற அந்த இடத்தில் மௌத்து வரும். எந்த இடத்தில் அதிகமாக நாம் நம்முடைய பாணியில் சொல்வதாக இருந்தால் ஆத்தல் எடுக்கிறோமோ அந்த ஆத்தல் தான் சக்கராத். எது ஹொபியோ அதுதான் சக்கராத், எது நம்முடைய என்டர்டைன்மெண்டோ அதுதான் சக்கராத். ஹலாலான என்டர்டைன்மெண்ட் அனுமதி, ஸ்போர்ட்ஸ் அனுமதி, அதை கண்டு இறுதி பத்திலே கியாமுல்லைல் நேரத்திலே இண்டோரில் இருப்பது தரித்திரியம். அதற்காக நோன்பு திறந்தவுடன் 3 மணித்தியாலங்கள் தராவீஹ் இல்லாமல் கேம் விளையாடுவது முசீபத். நோன்பிலே என்ன விளையாட்டு, நோன்பில் என்ன கரம், நோன்பில் என்ன டேம், நோன்பில் என்ன பப்ஜி, நோன்பில் என்ன எமாங் அஸ். இதுக்குரிய காலம் அல்ல. நோன்பில் ஒவ்வொரு வினாடியும் திக்ரோடும் இஸ்திக்ஃபாரோடும் குர்ஆனோடு கழிய வேண்டும். 23வது நாள், ஒரு நாளைக்கு ஒரு ஜுது ஓதினால் 23 ஜுதுக்கள் முடித்திருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 2 ஜுது ஓதி இருந்தால் 46 ஜுது முடித்திருக்க வேண்டும். கண்ணியமான ஒரு நாளைக்கு 3 ஜுது ஓதி இருந்தால் 3வது குர்ஆன் போய்கொண்டிருக்க வேண்டும். ஹாஃபிஸிலே எங்கே குர்ஆன்? குர்ஆன் ஓதாத ரமதானா? குர்ஆன் இறங்கிய முஹம்மது ஒரு நாளைக்கு ஒரு தடவை, இறுதியாக 10 சந்தித்த ரமதான், 2 தடவைகள் குர்ஆனை மீட்டிய ரமதான் எப்படி போகிறோம்? கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஓதும் பொழுது வாழ்க்கையில் அழுதிருக்கிறோமா? தஃபீது மினத் தம்,
கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஓதுவதை மூமின்கள் நல்லவர்கள் செவிமடுத்தால் கண்ணீர் வடிய வேண்டும். வாழ்க்கையில் குர்ஆன் ஓதுவதை கேட்டு அழுதிருக்கிறோமா? குர்ஆன் ஓதும் பொழுது அழுதழுது ஓதுங்கள், அழுகை வராவிட்டு அழுவது போன்று எக்டிங் காட்டுங்கள், ஓதி இருக்கிறோமா? இதுதான் குர்ஆன். பேச்சுகளை புரட்டிக் கொண்டு போவது அல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே பயந்து பயந்து செய்ய வேண்டும். இன்னமல் அமாலு பில் ஹவாத்திம். ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தை ஓதினேன், அதனுடைய சமரி டாபிக் அதுதான். சூரா முஃமினூனுடைய ஆயத், வல்லதீன யுஸூன மா ஆத்தவ், செய்கின்ற அமல்களை எல்லாம் செய்வார்கள். மூமின்களை பற்றி எல்லாம் சொல்கிறான். அமல் செய்வார்கள், இபாதத்தாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம், நல்ல பணிகளாக இருக்கலாம், எந்த குட் டீட்ஸ்களாக இருந்தாலும், நற்பணிகளாக அமல்களாக இருந்தாலும், வகுலூபுகும் வஜிலா, உள்ளங்கள் பயந்து கொண்டு செய்வார்கள், உள்ளத்தால் நடுங்கிக் கொண்டு செய்வார்கள், பயந்து பயந்து செய்வார்கள். அன்னஹும் இலா ரப்பிஹிம் ராஜிஊன், நாங்கள் மீற இருப்பது ரிட்டர்ன் ஆக வேண்டும் அல்லாஹ்வின் பக்கம். இன்னா லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த வார்த்தை ஈமானுடைய வார்த்தை. மௌத்துக்கு மாத்திரம் தான் பாவிக்கிறோம், இல்லை, ஒவ்வொரு சோதனையிலும் ஒவ்வொரு முசீபத்திலும் நாம் பாவிக்க வேண்டும். இன்னா லில்லாஹ், நாம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், துனியாவுக்கு வாழ வந்தவர்கள் அல்ல. வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த ஆயத்துடைய அந்த துஆவுடைய அர்த்தம் அந்த ஆயத்தில் வருகிறது. இந்த அர்த்தம் அல்லாஹ்வின் பக்கம் மீள வேண்டுமே என்று அஞ்சுவார்கள். அன்பானவர்களே, பயந்து பயந்து அமல் செய்வோம். உள்ளத்தை நடுங்கிக் கொண்டு அமல் செய்வோம். டயர்டாக அப்படியே பின்வாங்குவதில்லை. முன்சப்பில் தொடர்ந்து என்ன சார், மூன்றாம் சார், அப்படியே சுவர்களை சாய்ந்து, தூணிலே சாய்ந்து, அப்படியே இடைக்கிற சலாம் கொடுத்து போனையும் கொஞ்சம் கிண்டிக் கொண்டு, கொத்துபாவையும் கேட்டுக்கொண்டு, கொஞ்சம் போனிலும் எஸ்பி கிண்டிக் கொண்டு, கொத்துபாவிலும் போனை கட்டுப்படுத்த முடியாத அளவு நாம் போனுக்கு அடிக்ஷன் ஆயிருக்கோம். ட்ரக்ஸுக்கு அடிக்ஷன் என்றுதான் பேசுகிறோம். ஆனால் ட்ரக்ஸை விட சில விடயங்களுக்கு நாம் அடிக்ஷன். அதில் ஒன்றுதான் இந்த போன். மன்னிக்க வேண்டும், சரித்திரியத்தின் தலைவர் அது. வாஷ்ரூமில் கூட சிலருடைய போனுக்கு ஓய்வில்லை. வாஷ்ரூமுடைய செல்வி வெளியாகிறது, அவருக்கு இல்லாமல் வெளியாகிறது. மோனின் டியூட்டி செய்கிறார். மன்னிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே, இந்த சரித்திரியத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம். நம்முடைய ஆயுளை இது திருடுகிறது, ஈமானை பறிக்கிறது. நம்முடைய மௌத்தை மிக மிக கெட்ட மௌத்தான் ஆக்குவதற்கான பவுண்டேஷனை போட்டுக் கொண்டு வருகிறது. எத்தனை பேருக்கு ஸ்லப்பும் போட்டு விட்டது, எத்தனை பேருக்கு அது ரூப்டப்பும் கட்டிவிட்டது. ஈமான் இல்லை. வலது பக்கம் காபத்துல்லா என்ற இடது பக்கம் ஏதோ ஒரு சரித்திரியம் வருகிறது. அதை அப்படித்தான் செக் பண்ணி வைத்திருக்கிறார்கள். காபத்துல்லாவும் பாரும் ஒரே பேஜில் வரும். நல்லதை பார்ப்போம், அறத்தை பார்ப்போம் என்று எடுத்தாலும் அங்கு ஏதாவது முசீபத்துகளுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொண்டிருக்கும். சரித்திரியம் அவன் சம்பாதிப்பதற்கு. எங்க போகிறோம், எங்க எப்படி மூத்தாக போறோம்? ஸ்கிரீனோட டிக்டாக்கில் மூத்தாக போறோம். ஒரு காலம் வரும், சக்கராத்தையும் செல்வி போடுவார்கள். வந்துவிட்டது, சக்கராத்தையும் செல்ஃபி எடுத்து மூத்தாகுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வருகிறது இப்ப மையத்தெல்லாம் செல்ஃபி. யாரும் மையத்து வீட்டுக்கு போவதில்லை. கொஞ்சம் வருஷத்தில் அனுப்புங்களை ஜனாதா பட்டோவ மக்பராக்கு வாரம். என்ன வாழ்க்கை வாழ்கிறோம்? மையத்தை கூட ஸ்கிரீனில் பார்க்கிறோம். யூரோப்பிலும் ஆப்பிரிக்காவிலும் மிடில் ஈஸ்டிலும் உள்ள ஜனாசா அல்ல, தெஹிவலைக்கு அடுத்த ரோட்டில் உள்ள ஜனாசா, பிஸி கண்டியில் உள்ள ஜனாசா, காலியில் உள்ள ஹைவே 1 hour 50 minutes. கொஞ்சம் பாப்பாட ஜனாசா போட்டோ கொஞ்சம் அனுப்பேனுமா? இல்லாட்டி யாருக்காவது கோல் எடுப்பது கள்ளத்தனமா எடுத்து கொஞ்சம் கோல் பேசுற மாதிரி ஜனாசாவை லைவ்ல காட்டுங்கன்னு சொல்லிட்டு மக்பராக்கு வந்து தலையை காட்டுறது. என்ன வாழ்க்கை! மீடியாவுடைய பொய்சன நஞ்சுகள். இனி எங்கே? அன்பானவர்களே, சாஸ்திரை முடித்து விட்டது, பயானை முடிக்க போக என்னுடைய டாபிக் சில உதாரணங்களை சொல்லி என்ன சொல்லிக் கொண்டு வந்து குழுமம் வகையில நடுங்க வேண்டும். குரானை கேட்டு அழுதோமா, நடுங்கிறோமா? குரான் ஓதும் பொழுது உள்ளத்தில் பூரிப்பு வருகிறதா? நடுத்தோம். சதக்கா கொடுத்து விட்டு பயம் யாரும் காணக்கூடாது. கேமராவுக்கு முன்னால், மீடியாவுக்கு முன்னால், 4 பேர் பார்க்க முன்னால் லைவ் கொடுத்துக் கொண்டு சில டாக்குமெண்ட்ரி கேசிற நிறுவனங்களுடைய என்ஜிஓக்களுடைய விடயங்களை ப்ரூஃபுக்காக வேண்டி நாம் காட்டுவது. அதற்கென்று 1000 பார்சல் பங்குட்டால் 1000 பார்சலை போட்டோ பிடிக்க வேண்டுமா? பெண்கள் விளங்குவதில்லை, வயோதிகர்கள் விளங்குவதில்லை, கௌரவமாக விளங்குவதில்லை. என்ன இது கண்ணியமான வாழ்க்கை வாழ்கிறோம்? சதக்காவும் உம்ராவும் லைவ் தான், ஹஜ்ஜும் லைவ் தான், அரபாவும் லைவ் தான். அந்த நாட்டு அரசாங்கம் காட்டுகிறது ஒரு உலகத்துக்கும் முஸ்லிம்களுடைய அமலை ஒரு படிப்பினைக்காக, ஒரு தாவாவுக்காக. நாம் ஒவ்வொருவரும் கையிலே போனை வைத்துக் கொண்டு செல்ஃபி, அரபாவிலே துவா கேட்பதும் லைவ் தான், மினாவிலே அழுவதும் லைவ் தான். எங்கு போகிறோம்?
ஒரு 25-20 வருடங்களுக்கு முன்னால் ஹஜ் இப்படியே இருந்தது, இப்படியே ஹஜ் செய்தோம். இஃப்தாருடைய சாப்பாடும் லைவ் தான், ரெஸ்டாரண்டிலே சாப்பாடு டேபிளும் ஸ்டேட்டஸிலே ப்ரொஃபைலிலே, சஹருக்கு இஃப்தாருக்கு வந்த கஞ்சை வைத்து சஹர் செய்கின்ற ஏழைகள் வாழ்கின்ற காலத்தில், சோறு இருந்தால் கறி இல்லாமல் தத்தளித்து சோறை தின்று வாழ்கின்ற காலத்தில், சோறும் பொல்சம்பளும் சாப்பிட்டு இஃப்தார் செய்கின்ற நேரத்தில் பிஸ்கட்டும் பிளேண்டியும் குடித்து இஃப்தார் செய்கின்ற ஏழைகள் வாழ்கின்ற காலத்தில், ரெஸ்டாரண்டிலே போய் சாப்பிட முன்னால் அப்படியே சாப்பாட்டை சப்மரனையும் பேக்கரையும் ஷவர்மாவையும் மொஹிட்டோவையும் ஸ்டேட்டஸ் போட்டு விட்டு சாப்பிடுகிறோம். என்ன இஸ்லாம் இது? சாப்பாட்டை ப்ரமோட் பண்ணுகிறோம். என்ன இஸ்லாம் இது? சாப்பாட்டை பீச்சுவதற்கு பிளகர்மார்களையும் மீடியாக்காரர்களையும் அவர்களுடைய சம்பாதிக்கிறது 45-50 1 லட்சம் கொடுத்து நம்முடைய கடை சாப்பாட்டை அவர்களுக்கு கொடுக்கின்ற போஷனை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து காட்டி மக்கள் வந்து சாப்பிட்டால் போஷனை சிறிதாக கொடுத்து தரத்திரிய வேலை செய்கிறோம். என்ன இஸ்லாம் இது? அவனுடைய பிளேட்டை பார்த்தால் மாஷா அல்லாஹ் இந்த ரெஸ்டாரண்ட்ல பரக்கத்தா தாராங்க, போய் பார்த்தா அவனுடைய ஹாஃப் தான் வந்திருக்கிறது. அட்வர்டைஸுக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அட்வர்டைஸ்ல சீட்டை காட்டிவிட்டு கார்லிக் சோஸ் ஊற்றப்பட்டிருக்கிறது போனவர்களுக்கு. ஹராம்கள் இதெல்லாம் கலப்படம், சரித்திரியம். ஏன் பேசுகிறேன்? ரமதானிலிருந்து தெரிந்துவோம். இப்படிப்பட்ட ஜில்மால்கள், தில்லு முள்ளுகள், இப்படிப்பட்ட ஸ்மக்லிங் இல்லீகலிலிருந்து தெரிந்துவோம். படிக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக்கராத்திலே மகனுடைய தொடையிலே தலை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போனார்கள். சக்கராத் மெஹராபுக்குள் ஆரம்பித்தது, இமாமாக இருக்கும் பொழுது ஆரம்பித்தது. பாருங்கள் கண்ணியமானே, எப்படிப்பட்ட மனிதனுடைய மௌத் எப்படி? முஹம்மதுடைய தலையோடு தான் வருவேன். மாமா அபூஜஹலுடைய தஷ்கீல் தூண்டினால் தலையெடுக்க வேண்டும். எல்லோரும் விரும்பினார்கள், எடுத்துட்டு வா பாப்போம். உமர் எழுப்பினார். நவுதுபில்லாஹ். ஒருவருடைய முடிவை யாருக்கு சொல்ல முடியாது. நீ முனாஃபிக், நீ பாவி, நீ கெட்டவன். நான் முனாஃபிக் என்று தான் பயப்படுவார் மூமின். நான் முனாஃபிக் கிடையாது. அப்துல்லாஹ் இப்னு உபை ரஹிமஹுல்லாஹ் சொல்றார், 30 லட்சம் சஹாபாக்களை லைஃப்ல மீட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொருவரும் நான் ஒரு முனாஃபிக்கோ என்று பயந்தார்கள். நான் மற்றவர்கள் சர்டிபிகேட் கொடுக்கிறோம், ஐஎஸ்ஆர் தரச்சான்றிதழ் கொடுக்கிற மாதிரி சர்டிபிகேட் கொடுக்கிறோம். நீ நரகவாதி, நீ கொஞ்சம் ஈமான் முனாஃபிக் கலந்தவன், நீ பாவி, நீ கெட்டவன், நீ ஒரு ஜாதி டபுள் மூஞ்சி, தனக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும். நான் முனாஃபிக்கோ தெரியாது. சொன்னார்கள், நீங்கள் இப்படிப்பட்டவர், அப்படிப்பட்டவர், இப்படிப்பட்டவர். முஹம்மதுடைய தலையோடு நவதுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையோடு வருவர் என்று பயணத்தை ஆரம்பித்தவருடைய மௌத்து அல்லாஹ் கபூல் செய்தான். இப்படி பாக்கியம் சொன்னார்கள். மீண்டும் சொல்லுங்கள் சொன்னார்கள். சொன்னார்கள், அல் மக்ரூர் மகரத்துமோ. இந்த என்கிட்ட வந்து இந்த சக்கராத்துல எந்த நலவுகள் எல்லாம் பேசி என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? என்ன நீங்க சீட் பண்ண பாக்குறீங்க? என்னுடைய பிளஸ் பாயிண்ட்களை பேசி, என்னை பீச்சி, என்னை பாராட்டி, என்னை விஷ் பண்ணி, என்னை கங்க்ராட் பண்ணி என்னை ஏமாற்ற பாக்குறீங்களா? எப்படிப்பட்ட மூமெண்டில் இருக்கிறது தெரியுமா சக்கராத்? இந்த நேரத்தில் முழு துனியாவும் எனக்கு சொந்தமாக இருந்தாலும் இதிலிருந்து ரிலீஸ் ஆகுவதற்கு, தப்புவதற்கு எல்லாவற்றையும் செலவழிப்பேன், சதக்கா கொடுப்பேன். அப்படிப்பட்டது. அப்துல்லா இப்னு மாலிக் சொன்ன, கீழே வை தலையை மகனை, கீழே வை. என்னவாப்பா தலை காலில் தொடையில் இருந்தால் என்னவாப்பா? வை கீழே, அந்த நிலத்திலே என்னுடைய தலையை, என்னுடைய முகத்தை, கன்னத்தை வை. அதை வைத்து அல்லாஹ் என்னை மன்னிக்கலாம். ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சக்கராத் எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான ஹதீஸ், எத்தனை லட்சக்கணக்கான மாணவர்களை உருவாக்கிய ஆலிம் குறைஷி எம்லவு சிபாக்கள் அவர்கள் இல்மா குறைஷி வம்சத்தில் ஒரு ஆலிம் தோன்றுவார். உலகத்தையும் இல்மால் நொலேஜால் நிறைப்பார், ஃபில் பண்ணுவார். அவர்களுடைய கருத்து இல்லாத, நூல் இல்லாத, கிதாப் இல்லாத லைப்ரரி உலகத்தில் இருக்க முடியாது. அவர்களுடைய கருத்துக்கள் போதிக்கப்படாத மதரசா இருக்க முடியாது. நம்முடைய ஒவ்வொரு வஜ்ஜஹத்திலும், மத்தஹியாத்திலும், ருகூயிலும், சுஜூதிலும், ஹஜ்ஜிலும், உம்ராவிலும் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் கைட்லைன்ஸ் இருக்கிறது குர்ஆனுடைய ஒளியில். அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற இமாம் அவர்கள் சக்கராத் இருக்கின்ற மக்கள் போகின்ற பொழுது நன்மாராய சொன்னார்கள், பாக்கியசாலி, நீங்கள் இப்படி எல்லாம் செய்தவர்கள், அப்படியெல்லாம் செய்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது என்ன தெரியுமா சொன்னார்கள்? நீங்கள் இதையெல்லாம் சொல்கிறீர்கள், எனக்கு தெரியாது, என்னுடைய ரூஹு சொர்க்கத்தை நோக்கி செல்லுமா, நான் அதை விஷ் பண்ணுவேன். என்னுடைய ரூஹு நான் நரகத்தை நோக்கி செல்வேன் என்றால் நான் அதற்கு ஆறுதல் சொல்வேன். இதுதான் வாழ்க்கை. அன்பான எஞ்சிய காலங்களை பயந்து அமல் செய்யுங்கள்.
எப்பொழுதுமே உள்ளத்தால் உருகி கண்ணீர் வடித்தலுங்கள். சொன்னேன் டயர்டாகி சொல்லிவிட்டு வந்து இப்படி ஒரு சுட்டி விட்டு அதை முடிக்கிறேன். டயர்டாகும் பொழுது பின்னால் போய் சாய்வதல்ல, போனை கிண்டுவதல்ல, பேசுவதல்ல, மற்றவர்கள் டிஸ்டர்ப் பண்ணுவதல்ல. டயர்டாக என்ன நினைவு வர வேண்டும்? நபியருடைய கால் வீங்கியது, நபியுடைய கால் சலாசுடைய கால் வெடித்தது, என்னுடைய கால் வெடிக்க தேவையில்லை, வீங்க தேவையில்லை, கொஞ்சம் வீங்கினாலும் பரவாயில்லை, அது கொஞ்சம் வாதம் கொஞ்சம் பிரஷர் இருந்தால் வீங்கட்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்க சொல்ல சுன்னத்தை நான் ஹயாத்தாக்குகிறேன். வலிக்க அஜ்ருகி அலா கதரின சதிகி ஆயிஷா, உங்களுடைய டயர்டுக்கு ஏற்றவாறு கூலி கிடைக்கும். நீங்கள் டயர்டாகி சொல்லுவீர்களே, அதுக்கு ஏற்ற சூட்டபலான ஈக்குவலான ரிவார்ட் அல்லாஹ் தருவார். இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். இறுதிக்கால அமல்களிலே யாத்திகா செய்கிறோம். இன்னும் இணைந்து கொள்ளுங்கள். 3 நாட்களாவது இணைந்து கொள்ளுங்கள், 4 நாட்கள் இணைந்து கொள்ளுங்கள், ஒரு நாளையாவது ஒதுக்குங்கள். அதே போன்று கண்ணியமான யாத்திகா டெம்பரரியான யாத்திகா, வரும்பொழுது யாத்திகா, 2 அவர் யாத்திகா, 3 அவர் யாத்திகா, 1 அவர் யாத்திகா, அதை வைத்துக் கொள்ளுங்கள். சதக்காவிலே கவனம் செலுத்துங்கள். இறுதியாக நான் முடிக்கிறேன். முடித்திருக்க வேண்டும், இறங்கி இருக்க வேண்டும். நான் நிர்வாகத்திடம் ஒரு 3 நிமிடங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாயிண்டை முடிப்பதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, சக்கராத்திலே கேட்கின்ற டைம் எதுக்கு தெரியுமா? சொல்வதற்கு ஹஜ் செய்வதற்கு ஹஜ் கும்ரா சீசன் இருக்க வேண்டும், டைம் இருக்க வேண்டும், காபத்தில் அது போக வேண்டும். நாம் சொல்வதற்கு கிபிலா தேவை, வுது தேவை, தயம்மம் தேவை, ஆடை தேவை. சக்கராத்திலே கேட்போம் எதுக்கு தெரியுமா? ஜும்மாவுடைய ஓதப்படுகின்ற சூரா லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், கொஞ்சம் ஷார்ட் பீரியட் தாவே அல்லாஹ், ஷார்ட் பீரியட் தந்தால் சதக்கா கொடுப்பேன். ஏன்? சதக்காவுக்கு கிபிலா தேவையில்லை, சதக்காவுக்கு வுது தேவையில்லை. குளிப்பு ஜனாபத் ஜுனுபானி, குளிப்பு கடமை, குளிக்க முன்னால் சதக்கா கொடுத்தாலும் கபூல் ஆகும். குளிப்பு நிபந்தனை அல்ல. மன்னித்துக் கொள்ளுங்கள். அவுரத்தை மறைக்க தேவையும் இல்லை. ஆபரேஷன் தியேட்டரில் இருக்கிறார், உதாரணம் சொல்கிறேன், விளங்குவதற்கு சொல்கிறேன். சக்கராத்தில் சதக்கா கொடுத்தார்கள் 7 தீனார்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கொடுக்கின்ற கரம் சக்கராத்திலும் கொடுத்து விட்டு தான் மௌத்தாகும். பறிக்கின்றவர் சக்கராத்திலும் யாருடைய காணிக்காவது, பூமிக்காவது, சொத்துக்காவது, ப்ராப்பர்ட்டிக்காவது கல்லடை செய்து பகா கொடுத்து விட்டு தான் மௌத்தாகுவார். அன்பானவர்களே, கொடுத்தார்கள் சக்கராத்திலும் 7 தீனார்களை. சக்கராத்துடைய அமல் இருக்கிறது, அந்த நேரத்தில் தான் பெருமதி விளங்கும். அது அவங்க சொன்னாங்க, முழு உலகமும் இருந்தாலும் கொடுப்பேன், உலகமையும் கொடுப்பேன். அன்பானவர்களே, சதக்கா ஆபரேஷன் தியேட்டரில் இருக்கிறோம், வித்தவுட் ட்ரெஸ். உதாரணம், பேங்குக்கு போக தேவையில்லை, உணர்வு இருந்தால் ஆன்லைன் பேங்கிங். ஒரு 10 அக்கௌண்ட், 2 ஏழைகளுடைய, 3 அனாதைகளுடைய, விதவைகளுடைய, ஏழைகளுடைய, அதே போன்று கனிமுறை சமூக பணி செய்யக்கூடிய ஒரு 5 மஸ்ஜிதுடைய இமாம்களுடைய, ஒரு 10 மஸ்ஜிதுடைய முஅஸ்ஸினுடைய நம்பரை அவசரமா அனுப்புங்கள். அல்லது பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த மஸ்ஜிதுடைய இமாமுக்கு, இந்த மஸ்ஜிதுடைய முஅஸ்ஸினுக்கு, இந்த சேருக்கு, இந்த டீச்சருக்கு, இந்த பிரின்சிபலுக்கு, இந்த நல்ல மனிதருக்கு, இந்த சாலிஹான மனிதருக்கு, எங்களை பெரியப்பாக்கு, எங்க அப்பாக்கு, எங்க மாமாக்கு, எல்லோருக்கும் அக்கௌண்ட் நம்பரை மகன் அவசரமா ஒரு 1 lakh நீங்க டிபாசிட் பண்ணுங்களே என்று வாப்பா சொல்லிவிட்டு கலிமாவோடு மூத்தாகினால் எப்படிப்பட்ட மூத்தாக இருக்கும்? அதுதான் சக்கராத்திலும் கேட்பது சதக்கா கொடுக்க. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடைந்திருக்கின்ற ரமலானை நல்ல முறையில் பயன்படுத்தி கடந்த கால ரமலான்களை கபூல் செய்து, இந்த 23 நாளுடைய அமல்களையும் கபூல் செய்து, எஞ்சி இருக்கக்கூடிய 6 அல்லது 7 நாட்களுடைய அமல்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை ரிஜெக்ட் பண்ணாமல் முழுமையான கூலிகளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஏழைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இவருடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, இவருடைய உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஒரு முஸ்லிம்கள் மூமின் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக. ரமதானை தந்தாயா அல்லாஹ், ரஹ்மத்தை தாண்டி வந்தோம், ரஹ்மத் செய்யப்பட்டவர்கள் ஆக்குவாயாக. மகுபரத்தை தாண்டி வந்தோம், மகுபரத் கிடைத்தவர்கள் ஆக்குவாயாக. நரக விடுதலை பற்றி இருக்கிறோம், நரக விடுதலை தருவாயாக. லைலத்துல் கதிரை அடையும் பாக்கியத்தை தருவாயாக. லைலத்துல் கதிரை அமல் இபாதத்திலே அடைய கிருபை செய்வாயாக. முழு வாழ்க்கையும் அமல் இபாதத்திலே கூடுதலாக கழிக்க கிருபை செய்வாயாக. கடைசி நேரத்தை சுஜூதிலே அமைத்து தருவாயாக, ஹஜ்ஜிலே அமைத்து தருவாயாக, உம்ராவிலே அமைத்து தருவாயாக. கடைசி வினாடியும் சதக்கா கொடுக்கும் பாக்கியத்தை தருவாயாக. கலிமாவை உரத்த குரலில் சொல்லி நாம் அழகான மௌத்தை அடைவதற்கு நம்முடைய இந்த ரமதானை காரணமாக ஆக்கி வைப்பாயாக. வாஹர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.